ஐயா சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடியது பாசம் மட்டும்தாங்க ஐயா. காலம் எந்த காலமாகவும் இருக்கலாம் ஐயா, ஆனா அங்க கணவன் மனைவியோட பாசம் என்னைக்குமே நிலைச்சு இருக்குங்க ஐயா. நான் கொஞ்சம் சுமாராதாங்க இருப்பேன், ஆனா எங்க வீட்டுக்காரங்க சும்மா சூப்பரா கமலஹாசன் மாதிரி இருப்பாருங்க ஐயா. எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில காதல் வந்துச்சு ஐயா. ரொம்ப சந்தோஷமா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஐயா. முதல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு எங்க மாமனார் சொன்னாரு, தம்பி படிச்ச பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்க, அதனால இந்த பிள்ளைய நீ வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு, காக்கி சட்டை போடணுங்கிற கனவுங்க ஐயா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் சேரணும், நம்ம காவல்துறையில் பெரிய அதிகாரி ஆகணும்னு. எங்கள் மாமனார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பா சேலை கட்டி இருக்கும் போதே இந்த பிள்ளை இந்த போடு போடுது, இது காக்கி சட்டையும் போட்டுச்சுன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தை கூண்டில் ஏற்றாமல் விடாது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. தகப்பன் பேச்ச மீறாத எங்கள் வீட்டுக்காரரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, அம்மா நீ வேலைக்கு போனேன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால நீ என்ன செய்யாத, வேலைக்கு போகாதம்மா, நாம் இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. நானும் என் கணவர் மேலே வச்சுருந்த பாசத்தினால வேலைக்கே போகலைங்க ஐயா. நாங்கள் ஒரு நாள் 2 நாள் குடும்பம் நடத்தலைங்க ஐயா, 11 வருஷம் குடும்பம் நடத்தின ஐயா. எங்கள் வாழ்க்கையிலையும் லேசாக காற்று வந்தது, லேசாக மழை வந்தது ஐயா. ஒரு நாள் அங்கே பூகம்பமே வந்தது ஐயா. அந்த பூகம்பம் வரும் பொழுது என் கையில 2 குழந்தைங்க இருந்ததுயா. அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே இந்த சொந்த பந்தம் எதுவும் கூட வரலைங்கய்யா. என் கணவரை கூட்டிட்டு நடு ராத்திரி 12 மணிக்கு என் மனசுல நம்பிக்கையும் என் வீட்டுக்காரரையும் என் 2 குழந்தைங்களையும் மட்டும் கூட்டிட்டு போனேங்கய்யா. அன்னைக்கு இந்த சொந்தங்கள் நீங்க சொன்னீங்களே எதுவும் இல்லையா. அங்க நின்னது எங்க கணவன் மனைவியோட பாசம் மட்டும்தான் ஐயா. ஐயா தனி கொடுத்தனம் போன நாள் நான் சமையல் பண்ணினேங்க ஐயா. எங்ககிட்ட மிக்சியும் கிடையாது, அம்மியும் கிடையாது. நான் கல்லில் தேங்காயை நச்சு போட்டு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன தெரியுமாங்க ஐயா சொன்னார், அம்மா தேங்காயோட அம்மியையும் சேர்த்து அரைச்சிட்டியான்னு கேட்டார். ஐயா அந்த நேரத்தில் கண்ணீரை நாங்கள் விழுங்கிக்கிட்டே இருந்தோம் ஐயா. விழுங்கிக்கிட்டு எங்களுடைய காலத்தை கழிச்சோம். அங்கே இருக்கும் பொழுது எங்களுடைய கணவன் மனைவியோட பாசம் மட்டும்தான் ஐயா தெரிஞ்சது. எங்கள் சாப்பாட்டில் கிடந்த கல்லு தெரியலைங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து படுத்தின பாட்டில் நல்லா இருந்த கமலஹாசன் மாதிரி இருந்த என்னோட கணவருடைய இருதயம் அங்க பாதிக்கப்பட்டதுங்க ஐயா. இந்த இருதயம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இவங்க சொன்ன இந்த சொந்தமும் பந்தமும் தான் ஐயா. அந்த நேரத்தில் என் கணவனை கலங்காம பார்த்துக்கிட்டது நான் மட்டும்தான் ஐயா. ஏன்னா அங்க நின்னது எங்க கணவன் மனைவியோட பாசம் மட்டும்தான் ஐயா. உங்களுக்கு தலைவலின்னா தைலம் தேய்ச்சி விடலாம், கால் வலின்னா கால் பிடிச்சு விடலாம், ஆனா என்ன செய்துன்னே தெரியாம அவங்க தடுமாறும் பொழுது நான் துடிச்சேன் பாருங்க ஐயா. அந்த நேரத்தில் நான் என் குழந்தைங்களை உள்ள போட்டு பூட்டிட்டு நடு ராத்திரி ஒவ்வொரு டாக்டரா தேடி தேடி போய் அவங்க தொட்டு பார்க்கறதுக்கு 500 ரூபாய் கேட்பாங்க ஐயா. அந்த நேரத்தில் என் கணவனுக்கு நான் அங்கே ஒரு ஊன்றுகோலாவும் உறுதுணையாவும் நின்ன பாருங்க ஐயா. அங்கே நிற்குதுயா எங்க கணவன் மனைவியோட பாசம். காப்பாத்துனங்க ஐயா. எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதே அந்த நேரத்தில் நான் 600 ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் சாதாரண வேலையில் போய் சேர்ந்தேங்க ஐயா. ஓடி ஓடி நானும் என் கணவரும் உழைச்சோங்க ஐயா. உழைச்சு ஐயா எங்கள் 2 குழந்தைங்களையும் நான் என்ஜினியர் ஆக்கினேன் ஐயா. அந்த நேரத்தில் என் கணவர் சொன்னார், அம்மா நீ ஆசைப்பட்ட அந்த படிப்பை நீ படின்னு சொன்னாருங்க ஐயா. நான் வெறும் எம்ஏ மட்டும்தாங்க படிச்சிருந்தேன். என் கணவர் அதுக்கப்புறம் என்ன சிடிஇ படிக்க வச்சார், பிஎல்ஐஸ் படிக்க வச்சார், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வச்சார், அதுக்கப்புறம் எம்ஃபில் படிக்க வச்சாருங்க. இன்னைக்கு நான் ஒரு மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வராக இருக்கேன் ஐயா. இங்க நிக்குது ஐயா எனக்கு பின்னால இருக்கிறது எங்க கணவன் மனைவியுடைய பாசந்தாயா. அங்க ஐயா அன்னைக்கு ஒரு காக்கி சட்டை போட முடியாதன்னா இன்னைக்கு எத்தனையோ காக்கி சட்டை போட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கு. எத்தனையோ இன்ஜினியர்ஸ், எத்தனையோ டாக்டர்ஸ், அத்தனை பேரையும் உருவாக்கி இருக்கு ஐயா.
என் கணவர் எனக்கு இந்த அளவுக்கு செஞ்சதுல ஐயா, நான் என் கணவருக்காக நான் செய்யும் பொழுது என் கணவருக்காக அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்கு என்ன தெய்வமா நினைக்குதுன்னா அங்க நிக்குதுங்க ஐயா எங்க கணவன் மனைவியோட பாசம். இந்திய பொண்ணு என்னைக்குமே நினைக்கிறது பூவோடையும் பொட்டோடையும் நான் சாகணும்னு நினைப்பாங்க ஐயா. ஐயா, எனக்கு பின்னாடி எந்த காலத்திலையும் என் கணவர் எதற்காகவும் தவிக்க கூடாது ஐயா. என் கணவரை இந்த பூமியில நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன் ஐயா. அதனாலதான் ஐயா சொல்றேன். அவங்க சொன்னாங்க வீதி வரைக்கும் பொண்டாட்டின்னு. இல்லைங்க ஐயா, கடைசி காலம், கடைசி முடிஞ்ச காலம் வரைக்கும் இங்க இருக்கக்கூடியது கணவன் மனைவியோட பாசம் 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 மட்டுங்கதான் ஐயா. அற்புதம் அற்புதம். எந்த ஒரு பெண்ணும் தான் பொட்டோடும் பூவோடும் தான் போக வேண்டும் என்பதுதான் இந்திய பண்பாடு, தமிழருடைய பண்பாடு. அதையும் மீறி என் கணவனை நான் தனியே விட்டு போய்விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பெண்ணின் மன உரத்தை, நெஞ்சு உரத்தை பார்க்கும்போது இவரை நான் இந்த திருநெல்வேலியிலிருந்து சொல்கிறேன், எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நீங்கள் இன்று இருப்பதை போல என்றுமே இணைந்துதான் இருப்பீர்கள், இணைந்துதான் இருப்பீர்கள். நீங்கள் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த நெல்லையப்பரும் அந்த காந்திமதியும் தருவார்கள் அந்த திருப்பம். நான் முதல்ல கருவுற்று இருக்கும் போது எல்லாரும் தான் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா தான் கணவன் கிட்ட சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தான் மேல பாசம் வச்சிருக்க அண்ணன் தம்பி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நான் யார்கிட்ட சொன்னேன் தெரியுமாங்க ஐயா? என் மாமியார் கிட்ட தான் ஐயா நான் முதல்ல சொன்னேன். அங்க இருக்குங்க ஐயா மாமியார் மருமகளோட பாசம். ஐயா, ஒரு பெண்ணுக்கு 2 அந்தஸ்து மட்டும்தான் பிறந்த வீட்டில் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, பெற்றோர் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது மகங்கிற அந்தஸ்து மட்டும். அடுத்து கூட பிறந்த பாசத்துக்காக வேண்டிய அண்ணன் தம்பி கொடுக்கக்கூடியது அக்கா தங்கச்சிங்கிற அந்த அந்தஸ்து மட்டும்தான். ஆனா அதையும் தாண்டி 2 மடங்கா 4 மடங்காகி அந்த மாமியார் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்தஸ்து. என்ன தெரியுமாங்க ஐயா? அதாவது மருமகங்கிற ஒரு அந்தஸ்து, அடுத்து நல்ல கணவனுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து, அடுத்து எனக்கு குழந்தை பிறந்தா அம்மா அப்பாங்கிற ஒரு அந்தஸ்து, அம்மாங்கிற ஒரு அந்தஸ்து, அதுக்கு மறுநாள் என் குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கும்போது மாமியாருங்கிற அந்தஸ்து, எதிர்காலத்தில் நான் நல்ல ஒரு பேர குழந்தைகளுக்கு அந்த பேர குழந்தைகள் எனக்கு கொடுக்கிறது நல்ல பாட்டிங்கிற அந்தஸ்து. இந்த அந்தஸ்தை யார் கொடுப்பா? மாமியார்னால மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அங்க இருக்க மாமியார் மருமகளோட உறவு, அந்த பாசம். எங்க அம்மா மாதிரி மாமியாருக்கு பாசம் கொடுக்குற ஒரே மருமக எங்க அம்மா மட்டும்தான். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா எங்க ஆச்சி காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கு. நான் நேரம் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், எம்மா உன்னைய மாதிரி ஒரு மருமகளை பார்க்கலாமா? சே, மாமியா காலில் விழுந்து கும்பிடுதியம்மா, இந்த உன் வயிற்றுல பிறந்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணுமான்னு. ஒரு மண்ணும் கிடையாது, என் கொலுசை காணோம், அதை அந்த முதலி காலில் போட்டிருக்கலா போடலையா செக் பண்ணதுக்காக தான் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாங்க ஐயா. கடவுள் ஒரு குழந்தைய படைச்சு பூமிக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தை அந்த கடவுள்கிட்ட கேக்குது, என்னை யார் நல்லா பார்த்துப்பா அப்படின்ட்டு. உடனே கடவுள் சொன்னாங்களாம், பூமியில ஒரு தேவதை இருக்காங்க, அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. எனக்கு பசிச்சா யார் சோறு ஊட்டுவா அப்படின்னு குழந்தை அந்த கடவுள்கிட்ட கேட்டுச்சான். உடனே கடவுள் சொன்னாங்களாம், அதையும் அந்த தேவதை பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்போ நான் அழுதா யாரு தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேட்டுச்சான். அந்த கடவுள் சொன்னாங்களாம், அதையும் அந்த தேவதை பார்த்துப்பாங்கன்னு. அப்போ அந்த குழந்தை கேட்டுச்சான், நான் அந்த தேவதையை எப்படி பூமியில தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. உடனே கடவுள் சொன்னாங்களாம், பூமியில அந்த தேவதைக்கு இன்னொரு பேர் தான் அம்மான்னு. அங்க இருக்கு சார் தாயோட பாசம். அப்போ நான் கேக்குறதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னு அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு பூமியில ஒரு தேவன் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம் கடவுள். அப்போ என்னைய கைய பிடிச்சி வழிகாட்டுறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேட்டுச்சான். அதையும் அந்த தேவன் பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த தேவனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டதுக்கு அந்த தேவனுக்கு இன்னொரு பேர் தான் அப்பான்னு சொன்னாங்க. அங்க இருக்கு சார் அப்பாவோட பாசம். இப்படி இறைவனால படைக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த தேவ தூதர்கள் தான் அம்மாவும் அப்பாவும். இப்படிப்பட்ட பெற்றோர் பிள்ளை உறவு உதிர உறவு சார். அது என்னைக்கு உதிராது, அதுக்கு இடையில என்னைக்கு பாசம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சார். இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில ஒரு குடும்பி சண்டை நடக்கு பாத்தீங்களா? அந்த உறவுல
பாசமே இல்ல வேஷம்தான் இருக்கு ஐயா. ஐயா இப்ப நடந்துட்டு இருக்கிற முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு கூட ஈஸியா தீர்வு கண்டு வந்துடலாம். ஆனா தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில உள்ள பிரச்சனை தான் ஐயா. அதை வச்சுக்கிட்டு தானே இத்தனை சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். எம்மா நான் போற வீட்ல இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, அந்த மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஐயா நாளைக்கு இவங்களுக்கு மருமக வரும்போது அவங்க இப்படி நினைச்சாங்கன்னா இந்த அக்கா கதி என்ன ஆகும்? ஐயா நான் படித்த பொண்ணு, கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என் மாமியார் வீட்டில் போய் குழம்பு வச்சு அப்படி இப்படின்னு ஆக்கி போட்டுட்டு இருக்கவா ஐயா முடியும்? நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மாவாட்டணும்னா மாவாட்டுங்கத்த அப்படின்னு சொன்னால் கிரைண்டர் கல்ல தூக்கி போட்டு என்னை கொன்னுருவா. நான் என்ன தெரியுமா ஐயா சொல்லுவேன்? மாவாட்டுங்கத்த, நீங்கள் மாவாட்டினாதான் நம்ம புருஷன்னு சொல்லக்கூடாது, உங்கள் மகன் கூட 4 இட்லி சாப்பிடுவாருன்னு சொன்னால் போதுயா. அந்த கிளவி டெய்லி தோசைக்கு அரைச்சிட்டு உக்காந்துருக்கும். இதாவது பரவாயில்லையா, அடிக்கிற மார்கழி பனியில வாச தூத்து தொளிக்க முடியுமா ஐயா? முடியாதுல்ல ஐயா. நான் என் மாமியார்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? வாசலை கூட்டுங்கத்த, நீங்க கூட்டினாதான் ஸ்ரீதேவி அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரான்னு சொன்னா போதும். கிளவி 2 மணிக்கு எழுந்துச்சு நம்ம வீட்டு வாசம் மட்டும் இல்லை தெருவே கூட்டி எழுதிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்லுதேன், இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில உள்ள உருவில் அக்மார்க்கு வேஷம்தாயா இருக்கு.